இந்த எபிசோட நாம இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கருப்பு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கேரளாவில் இருந்து அறுவை சிகிச்சைக்காக சென்னைக்கு தனது மகளை அழைத்து வராரு இந்திரன்ஸ். அந்த இடத்துல 60 பவுன் நகை தொலைந்து போக போலீசாரிடம் செல்லும் அவருக்கு பல சோதனைகள் போலீசார் தர்றாங்க. இறுதியில் நகையை மீட்க வழக்கு தொடரும் இந்திரன்ஸ் அங்கு வக்கீல் ஆர்ஜே பாலாஜி பிடியில் சிக்கி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறார். ஒரு கட்டத்தில் தனது நகை திரும்ப வராது என்ற விரக்தியில் கோர்ட் வளாகத்தில் உள்ள கருப்புசாமியின் சிலைக்கு மிளகாய் அரைத்து பூசி கதறி அழுறாரு. தன்னை நாடி வந்த பக்தனின் கோரிக்கையை ஏற்று கருப்புசாமியாக வரும் சூர்யா ஆர்ஜே பாலாஜி மற்றும் அவரது கூடாரத்தை அடித்து நொறுக்கிறாரு. அப்போது கடவுள் சூர்யாவிடம், கோர்ட்டில் லஞ்சம் கொடுக்காமல் எதுவும் சாத்தியமாகாது, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கடவுளான நீ காசு கொடுக்காமல் போராடி இந்த வழக்கை வென்றுப்பார் என்று சவால் விடுறாரு ஆர்ஜே பாலாஜி. இந்த சவாலை ஏற்கும் சூர்யா கருப்புசாமியாக இல்லாமல் ஒரு சாதாரண வக்கீலாக கோர்ட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாரு. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி வழங்க போராடுறாரு. அதன் பிறகு என்ன ஆனது? இதாங்க இந்த படத்தோட நீதி கதை. கருப்புசாமியாக ஒருபுறம் ஆக்ரோஷம், இன்னொரு புறம் வக்கீலாக போராட்டம் என்று மாறுபட்ட நடிப்பால் புகுந்து விளையாடி இருக்காரு சூர்யா. கருப்புசாமியாக அவர் வரும் இடங்கள் அனைத்தும் சிலிர்க்க வைக்குது. சண்டை காட்சிகளும் வெளுத்து வாங்கியிருக்காரு. வக்கீலாக வரும் த்ரிஷா அழகாலும் அளவா நடிப்பாலும் அசத்துறாங்க. காசு பார்க்கும் வக்கீலாக ஆர்ஜே பாலாஜி மிரட்டுறாரு. அவரது டைமிங் காமெடியும் நக்கலும் கதாபாத்திரத்துக்கு பலம் சேர்த்திருக்கு. நட்டி நடராஜ், சுவாசிகா, சிவதா, ஜார்ஜ் மரியான், வேலராமூர்த்தி, தீபா சங்கர், லொலுசபா மாறன் என அனைவருமே அட்டகாசப்படுத்தி இருக்காங்க. ஜி.கே. விஷ்ணுவின் ஒளிப்பதிவும் சாய் ஐயங்கரின் இசையும் படத்துடன் ஒன்ற வைக்குது. பரபரப்பான காட்சிகள் படத்துக்கு பலம் சொல்லலாம். லாஜிக் மீறல்கள் ஆங்காங்கே எட்டி பார்க்குது. கோர்ட்டில் நடைபெறும் முறைகேடுகளை அமல்படுத்தியதுடன் கருப்புசாமி என்ற கிராமத்து தெய்வத்தின் நம்பிக்கையும் தூவி கமர்ஷியல் மசாலா கலந்து படத்தை எடுத்து கவனிக்க வச்சிருக்காரு இயக்குனர். கிராபிக்ஸ் காட்சிகள் சிலிப்புன்னு சொல்லலாம்.